உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தரப்பிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அறிமுகம் செய்கிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்த வரனை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தகவல் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே உள்ளது. கிளை அலுவலகம் சென்னை எண்பூரிலே உள்ளது. வரன் தேடு பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்த வரனை எங்களோடு சொன்னால் முதலில் பெற்றோருக்கு அனுப்பி வைத்துவிட்டு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து பிறகுதான் போன் நம்பர் தருவோம். எடுத்ததும் போன் நம்பர் தானே தரமாட்டோம். ஏன்னா பெற்றோர்களும் போன் நம்பர் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்றாங்க. அவங்களை கேட்டுட்டு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இதுவரை ஆயிரக்கணக்கான திருமணங்களை செய்து உள்ளது. டாக்டர் வரன், இன்ஜினியர் வரன், வெளிநாட்டு வரன், தொழில் அதிபர்கள் வரன் என்று நிறைய உள்ளன. எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வரன் தேடும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஏற்ற வரனை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி சங்கீதா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று அம்மா எல்லாரும் பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும் கேட்கிறாங்க. நல்ல நல்ல ஜாதகங்களை அறிமுகப்படுத்த பார்க்கலாம். ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா, செட்டியார், 12 செவ்வாய், நட்சத்திரம் பரணி, ராசி மேஷம், லக்னம் விருச்சகம். ஜாதகர் படிப்பு பிகாம், எம்காம், உயரம் 5.5, நிறம் மாநிறம், பிறந்த தேதி 11/6/1999, பிறந்த நேரம் 4:45 PM, கிழமை வெள்ளி, வேலை அக்கவுண்டன்ட் எக்ஸிகியூட்டிவ், சம்பளம் 60,000. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை, அப்பா பெயர் சுதாகர், வேலை பிசினஸ், அம்மா பெயர் பிரேமா, வேலை இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன், பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1. இந்த ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா, அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 வருஷம் 1 மாசம் 27 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அருண்குமார், ராகு கேது ஜாதகம், பூச நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம். இவர் ஒரு வருஷத்துக்கு 1,80,00,000 சம்பளம் வாங்குறார். மாசம் 12 லட்சம் ரூபாய். அந்த பெற்றோரின் நேரடி வர்ணனையும் போட்டோவை பார்த்து மகிழுங்கள். தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே சொந்தங்களே, பிள்ளைகளுக்காக மரம் தேடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். வணக்கம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னை அலுவலகத்திற்கு சென்னையிலிருந்து திரு ஜெகதீசன் ஐயா அவங்க நாம் பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க பையன் பேரு அருண்குமார், வன்னியர், ராகு கேது ஜாதகம், பூச நட்சத்திரம், கடகராசி, தனுசு லக்னம். MSc படிச்சிருக்காரு, பிடெக், உயரம் 6.1, 18/8/1990 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 1,80,00,000 சம்பளம் வாங்குறாரு. அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. அம்மா பேரு சசிகலா, இல்லத்தரசி.
வெளிநாடு செல்ற பெண் தான் பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை பையன் ஒன்று, கூட பிறந்த அக்கா 2 பேரும் கல்யாணம் அடிச்சு அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்க. சொத்து இருப்பு ஒரு 15 கோடிக்கு மேல இருக்கும். இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்யற பெண், இல்லாட்டினா வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள பெண்ணா எதிர்பார்க்குறாங்க. அந்த பெற்றோரின் கருத்தை இப்போ நம்ம உங்க வாயால சொன்னாங்க. ஐயா நீங்க எப்படி வந்தீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் இன்டர்நெட்டில் யூடியூப் மூலமாகவும் சில விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. சரி, அதனால நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நேரில் வந்து ஐயா கோவிந்தராஜ் அவர்களை சந்தித்தோம். ஆனால் அங்கே பார்த்தா எல்லாமே மிக சிறப்பாக இருக்குது. ஜாதகம் நல்லா பார்க்குறாங்க, ஜாதகத்தை பலன் கரெக்டாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கான கல்யாணம் பண்ணுறதுக்கான பையனுக்கு எல்லா விதமான உதவிகள் சேவைகள் செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. நாங்கள் அதனால் எங்கள் பையனுடைய இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே வரன் தேடி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து ரிட்டையர்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இங்கே சென்னையில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியில் படித்து முதல்ல நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பவர் ஸ்டேஷன்லையும், அப்புறம் என்டிபிசி தெர்மல் பவர் ஸ்டேஷன்லையும் ஒரு 8-9 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்ராட் போயிட்டேன். அப்ராட்டில் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஆயில் கம்பெனியோடைய பவர் ஸ்டேஷன் அதுக்கு ஃபுல் இன்சார்ஜாக இருந்து வேலை செஞ்சுட்டு 65 வயசுல நான் ரிட்டையர்மெண்ட்டுக்காக வெளியே வந்துட்டேன். இப்போ நான் என்னுடைய மனைவி சசிகலா, அவங்க வந்து இல்லத்தரசி தான். எங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணு வெல் செட்டில்டு. ஒருத்தர் கனடாவில் இருக்காங்க, ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காங்க. பையனும் யூஎஸ்ல தான் இருக்கான். எங்களுக்கு பையன் பேர் அருண்குமார். அவர் டூரிஸ்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வந்து யூஎஸ்லேயே வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் அங்கே போகிறதுக்கு வீடிங்காக இருக்கிற மாதிரி பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாம் நல்லபடியாக பேசிட்டு ஐயான்னு நினைக்கிறோம். ஜாதகம் ராகுக்கு ஜாதகம் சொல்லியிருக்காரு. அவர் பூச நட்சத்திரம், கடகராசி, கடைசி பையன் தான். இதுவரை எங்களுக்கு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. நல்லா படிச்சிருக்கோம். அமெரிக்கால வேலை செய்யறதுக்கும் இல்லை அமெரிக்கால போய் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வேணும். மற்றபடி வேற எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சென்னையிலே ஒரு வசதியாகவே இருக்கிறீங்க. ஒரு 2-3 வீடு, சொந்த வீடு இருக்கு, கொடைக்கானல்ல வீடு இருக்கு, மற்றபடி ஈசிஆர்ல நிலங்கள்லாம் இருக்கு. வசதியான குடும்பம். எனக்கு வந்து 4 சிஸ்டர்ஸு. அதில் சொல்லலாம், ஒரு சிஸ்டர் சிதம்பரத்தில் டாக்டராக இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருக்காங்க. மீதி 2 சிஸ்டர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க வந்து இங்கே சென்னையிலே தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு தம்பி, அவன் வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எல்லாமே எங்கள் வசதியான குடும்பம். எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து வரனை வந்து நல்லபடியாக மருமகளை நல்லபடியாக பொண்ணு பள்ளியாக பார்த்துப்போம். இதுவரை அந்த பெற்றோரின் நேரடி வந்து கேட்டீங்க, எதுக்கு வரன் வைக்கிறோம். இவர்கள் ஜாதி நோப்பார், பிசி உள்பிரிவு எதாக இருந்தாலும் அவங்க சம்மந்தம். தொழில் வேளாளர், அகமுடையார், முதலியார், செங்குந்தர் எல்லாம் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. நாயுடு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரீத்தி. பார்க்கவர் குல முப்பனார். 2 செவ்வாய். பரிகாரம் நட்சத்திரம் ஹஸ்தம். ராசி கன்னி. லக்கணம் மிதுனம். ஜாதகர் படிப்பு பிடெக். உயரம் 164 சென்டிமீட்டர். நிறம் மாநிறம் பாலினம் பெண். பிறந்த தேதி 1/11/1994. பிறந்த நேரம் 9:14 PM. மாதம் ஐப்பசி. கிழமை செவ்வாய். வேலை IT அனலிஸ்ட். சம்பளம் வருஷத்துக்கு 9 லட்சம். கம்பெனி பெயர் TCS சென்னை. ஜாதக
ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் டால்மியாபுரம், லால்குடி, திருச்சி. அப்பா பெயர் ரெங்கசாமி, வேலை முதுகலை ஆசிரியர். அம்மா பெயர் சின்ன பொண்ணு, வேலை தலைமை ஆசிரியர். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பம் வரன். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1, தங்கை 1. சொத்து இருப்பு, சொந்த வீடு, நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் கீர்த்தி, அருமையான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே சந்திரமுக திசையில போந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 3 வருஷம் 8 மாசம் 16 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அரவிந்த், ராகு கேது செவ்வாய் ஜாதகம். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, மகர லக்கணம். எம்ஏ படிச்சிருக்காரு. உயரம் சொல்லல. 15/3/2000 வந்திருக்காரு. பில்டிங் டிஸ்னர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம். அரவிந்த் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் சன்ஸ், ஜிம்பர் பிளாஸ்டர் மால்டி டீலர், கள்ளக்குறிச்சி. அப்பா பேரு கண்ணன், அரவிந்த். அம்மா பேரு நாகரத்தினம், எம்ஏ எம்பிஹெச்டி, அரசு பள்ளி ஆசிரியர். நல்ல படித்த குடும்பம்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 3, தவுடு மில்லு இருக்குது, 10 ஏக்கர் விவசாயம் இருக்குது, 25 பிளாட் இருக்குது. பெரும் விஐபி ஜாதகம். ஒரு பிறக்கும் போதே குருமகா திசை 13 வருஷம் 2 மாசம் 5 நாள் இருப்பு. சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் சசிவர்ணன், நத்தமுடையார், 4 செவ்வாய், பரிகாரம். நட்சத்திரம் பூரம், ராசி சிம்மம், லக்கணம் மகரம். ஜாதகர் படிப்பு பிஇ மெக்கானிக்கல். உயரம் 167 சென்டிமீட்டர், நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 15/6/1994. பிறந்த நேரம் 9:12 PM. வேலை ஜெனெடிக்ஸ் இந்தியா, பிவிபி டெட், கோயம்புத்தூர். ஜாதகம் இருப்பிடம் கோயம்புத்தூர், சொந்த ஊர் கூற்றோடு ஆத்தூர். அப்பா பெயர் பரமசிவம், வேலை ஆவின் நிறுவனம். அம்மா பெயர் தேன்மொழி, வேலை டைலர் இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, திருமணமானவர் 1, தங்கை 1. சொத்து இருப்பு கூற்றோட்டில் மாடி வீடு 1, வீட்டு மனை 1, மேல்நாரியப்பனூரில் வீட்டு மனை 1, விழுப்புரத்தில் வீட்டு மனை 2, வடபாத்தியில் வீட்டு மனை 1, 2.50 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சசிவர்மன். இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 16 வருஷம் 9 மாசம் 25 நாள் இருப்பு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அசோக் கோவிந்தராஜ், பரணி நட்சத்திரம், மேசராசி, கடகலக்கணம். பிஇ படிச்சிருக்காரு. உயரம் 5.6, 3/4/1995 பிறந்திருக்காரு. பிசினஸ் கமர்ஷியல். மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வருமானம். ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை, மங்களப்பேட்டை. கோவிந்தராஜ் ராஜகோபால் லேட்டு, திருமதி பத்மா கோவிந்தராஜ் பிசினஸ். படித்த நல்ல குடும்பம்னா கேட்கறாங்க. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சென்னையில் உள்ள மணலியில் 2 சொந்த வீடு, கமர்ஷியல் பில்டிங் உள்ளது. இவர் பிறக்கும் போதே
சுக்கிரன் மகா திசை 1 வருஷம் 6 மாசம் 1 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஹரிபிரசாத், இந்து துருவ வேளாளர், 12 செவ்வாய் ஜாதகம், நட்சத்திரம் உத்திராடம், ராசி தனுசு, லக்கணம் விருச்சகம். ஜாதகர் படிப்பு BE மெக்கானிக்கல் இன்ஜினியர், உயரம் 158, நிறம் சிவப்பு, பிறந்த தேதி 27/7/1999, பிறந்த நேரம் 2:30 PM, மாதம் ஆடி, கிழமை செவ்வாய், வேலை UPS மற்றும் இன்டர்வேர் விற்பனை, சம்பளம் வருடம் 3 to 4 லட்சம், கம்பெனி பெயர் உஷா பேட்டரிஸ், சொந்த கடை. ஜாதகர் இருப்பிடம் பெத்தநாயக்கபாளையம், சொந்த ஊர் பெத்தநாயக்கபாளையம், அப்பா பெயர் ராமலிங்கம், வேலை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அம்மா பெயர் விமலா, வேலை இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான பெண், பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, திருமணமானவர் 1, அக்கா 1, சொத்து இருப்பு சொந்த வீடு 2 மற்றும் 2 ஏக்கர் விவசாய நிலம், பாக்கு தோப்பு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஹரிபிரசாத், சூரியன் மகா திசையிலே பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 5 வருஷம் 8 மாசம் 3 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் விமல், இந்து சோழிய வெள்ளாளர், ராகு கேது ஜாதகம், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்னம், MTech படிச்சிருக்காரு. உயரம் 178 சென்டிமீட்டர், 28/8/1996 பிறந்திருக்காரு. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊரு பாண்டிச்சேரி. அப்பா பேரு மகேந்திரன், ஓன் பிசினஸ். திருமதி விஜயலட்சுமி அரசு பள்ளி ஆசிரியர், புதுச்சேரி. படித்த நல்ல குடும்பம்னா கேட்குறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவங்க 2 பேர், தம்பி ஒருத்தர், அண்ணன் ஒருத்தர். சொந்த வீடு, கார் உள்ளது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகா திசை 5 மாசம் 18 நாள், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.